ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா அப்படிங்கிற கேள்வி இங்க ரொம்ப நாளா இருக்கு. முதல்ல கேட்க வேண்டியதே இங்க பாட்டு பெருசா அப்படிங்கிறது தான். சரி, இப்போ முதல்ல நம்ம இந்த ரெண்டு ஞானிகளோட பிரச்சனையை முடிச்சுட்டு வருவோம். நாணயத்தோட ரெண்டு பக்கம்தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனா அந்த நாணயத்தை சுன்றவன் இல்லைன்னா இவங்க சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறது இவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. தலை கூட சில நேரம் பாடி இருக்குது, பூ சில இடத்துல பேசவும் செஞ்சிருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் தாண்டி சுன்ற பாடகர்கள் இருக்காங்கல்லங்க, நம்ம எஸ்பிபி மாதிரி. வெறும் நாணயத்தை சுன்றவங்க இல்லைங்க, நம்மளையெல்லாம் சுண்டி இழுக்கிறவங்க தான் இந்த பாடகர்கள் எல்லாரும். அதுவும் எங்க எஸ்பிபியும் ஜானகி அம்மாவும் பாடினாங்கன்னு வைங்களேன், கேட்கிறவன் செத்தான். நிலா காயுது நேர நல்ல நேரம், இது மொழி. தந்தா நானா தான நானா நானா, இது இசை. இத ஜானகி அம்மா பாடுவாங்க, கேளுங்க. நிலா காயுது நேரம் நல்ல நேரம். வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. நம்ம இளையராஜாக்கு என்ன நினைப்புனா, தன்னை ஒரு இறைவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அப்படி நினைச்சிட்டு தன நானே தான நான நானே அப்படின்னு ஒரு மெட்டை போடுறாரு. அந்த மொழியாசிரியரை கூப்பிட்டு இதுக்கு ஒரு மொழி கொடுங்கன்னு கேட்பாரு. அவரும் இந்த தன நானே தான நான நானேவை பார்த்துட்டு புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே அப்படின்னு மொழி கொடுக்குறாரு. இந்த இசையும் மொழியும் சேரும்போது உயிர் வருமானு கேட்டா வராது. அதுக்கு உயிர் கொடுக்கறதே பாடுறவங்க தான். நான் இப்ப சொன்ன பாட்டை வீடியோல மட்டும் கேட்டுறாதீங்க, ஏன்னா வீடியோல நடிக்கிறது வாகை சந்திரசேகர். இந்த 3 பேத்துக்குமே ஆப்பு வச்சதுதான் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவை விட்டுட்டு ஆடியோவை மட்டும் கேட்டுக்கோங்க. அதுக்காக தான் சொல்ல வந்து அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம். ஆனாலும் இந்த இளையராஜாக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனைனே தெரியல, மேடை கிடைச்சா மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. ஒரு மேடையில கண்ணதாசன் தான் சிறந்த கவிஞன் அப்படின்னு இளையராஜா சொல்ல, அதே மேடையில எம்எஸ்வி தான் சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்னு வைரமுத்து சொல்ல, நீங்க 4 பேருமே சமூகத்துக்கு ஆகாத ஆளுங்க தான் அப்படின்னு நாங்க சொல்லணும், சொல்லாம விட்டுட்டோம். இது வரைக்கும் ஏதாவது சமூக சீர்திருத்த பாடல்கள் அப்படின்னு உங்க திரைப்படங்கள்ல எதிரையாவது நீங்க வச்சிருக்கீங்களா? இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு ஒரு பாடலாசிரியர் இருக்காரு. அவர்கிட்ட போய் மூத்திரத்தை வாங்கி 4 பேர் மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிங்க. பெண்களின் அக்கல் வியர்வைகளை படம் பிடித்து காண்பதுதான் தமிழ் திரைப்படம் அப்படின்னு சொன்ன வைரமுத்து தான் அவர் எழுதின பாட்டை எதையாவது நம்ம சொல்ல முடியுமா? ஐஸ்வர்யா ராயோட இடுப்பு சின்னதாமா, இவர் அப்படியே தலையை தூக்கி பார்த்ததும் பிரம்மனே அசந்து போயிடுவாரு அப்படின்னு எழுதினவர் தானே இவரு. இப்படிப்பட்ட காம கண் பிடிச்சவங்களெல்லாம் கலைஞர்கள் அப்படின்னு நினைச்சது நம்ம தப்பு தான். மக்கள் இசைய திரை இசைக்கு கொண்டு வந்தவர் தான் இளையராஜா அப்படின்னு நம்ம பாராட்டினதும் நம்ம தப்பு தான். இந்த 2 பேர்த்தோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 2 பேருமே ஜெயிச்சவங்க கிட்ட போய் ஒட்டிக்குவாங்க. வைரமுத்து ஒரு நாளும் திமுகக்கு வேண்டி தேர்தல் பிரச்சாரம் செஞ்சதே கிடையாது ஓட்டு போடுற வரைக்கும். ஆனா தேர்தல்ல ஜெயிச்சதும் ஓடி போய் கலைஞரையும் ஸ்டாலினையும் பார்த்து நான் உங்காலு அப்படின்னு சொல்றதை இதுவரையும் அவர் நிறுத்தினதே கிடையாது. கேவலம் ஒரு அவார்டுக்கு வேண்டி நம்ம இளையராஜா பண்ண கூத்து நமக்கு தெரியும்ல. மாபெரும் மக்கள் தலைவர் அம்பேத்கரையும் மோடியும் ஒப்பிட்டு பேசி கேவலம் ஒரு ராஜ்யசபையில உறுப்பினர் சீட்டு வாங்கினவர் தானே இளையராஜா. இந்த இளையராஜா யாரா இருந்தாருன்னு தெரியுமா? மக்களவையில ராஜாவா இருந்தவர் தான் அந்த இளையராஜா. நம்ம எல்லாருமே அடிக்கடி பெருமையா பேசிக்குவோம், ராத்திரி 10 மணிக்கு மேல இளையராஜாவோட தலாட்டு கேட்காம நம்ம தூங்கவே மாட்டோம்னு. ஒரு ஆளையும் முழிக்க வைக்கிறதுக்கு வேண்டிய இசையை இளையராஜா இது வரைக்கும் படைக்கவே இல்லைன்னு வேணாலும் சொல்லலாம். உடனே நீங்க சொல்லுவீங்க, இவர் வெறும் இசை தானே, மொழியும் முக்கியம் தானேன்னு சொல்லுவீங்க. அந்த இசையையும் மொழியும் ஒன்னா சேர வச்ச அந்த ப்ரொடியூசரோட காசு தானே இங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப கூலிக்கு மாரடிச்சவெல்லாம் எதுக்குடா கொள்கையை பத்தி பேசுறீங்கன்னு நாங்க கேட்கலாமா உங்ககிட்ட? இப்படி கேட்டா கலைஞர்களை அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லுவீங்க. முதல்ல இவங்க 2 பேத்துல யாரு மக்கள் கலைஞர்னு முடிவுக்கு வாங்க. தாழ்த்தப்பட்டவனை அடிச்சப்ப குரல் கொடுக்காத இளையராஜாவையும், தாழ்த்தப்பட்ட மக்களை அடிச்சவனுக்கு எதிராக குரல் கொடுக்காத வைரமுத்துவையும் என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. அவங்க 2 பேருமே மக்களுக்கு வேண்டி பேசினவங்க இல்ல, காசுக்கு வேண்டி பேசின சாதாரண வியாபாரிக தான். தங்கிட்ட இருக்கிற இசைய வித்தவர் தான் இளையராஜா, வார்த்தையை வித்தவர் தான் வைரமுத்து. ஆனா இவங்க 2 பேரும் திறமையானவங்க அப்படின்னு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் இருக்குல்லங்க,
அதுதான் இங்க பேசப்பட்டிருந்திருக்கணும். ஆனா அது பேசவே படாது. இதுக்குத்தான் எங்க நடிகவேல் எம்.ஆர். ராதா ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருந்திருக்காரு, நாங்கெல்லாம் கூத்தாடிகடா, நாங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு. இன்கம் டாக்ஸ் கட்டாம இந்த நாட்டை ஏமாத்திட்டு இருக்கிற இளையராஜா தான் இன்னைக்கு ராஜ்யசபால உறுப்பினரா இருக்காரு. இதே இளையராஜா தான் ஏற்கனவே காசு வாங்கி போட்ட டியூனுக்கும் ராயல்டி கேட்டவர். இந்த 2 பேர்த்தோட தேவையில்லாத பேச்சுக்கு இடையில இளையராஜாவோட தம்பி கங்கை அமரன் ஒருத்தர் இன்னைக்கு கத்திட்டு இருக்காரு. ஏன்பா அமரா, நீ சங்கியாயி வருஷமாச்சு, உன் சத்தமும் நின்னு போச்சுன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அப்பப்போ நீங்க டிவியில வந்து கத்துறது கூட சிந்து பைரவியில உங்க அண்ணன் போட்ட டியூன் மாதிரியே கேக்குது. அதுவும் நானொரு சிந்து காவடி சிந்துக்கு டைரக்டரும் எங்க அண்ணனும் ஒரே மாதிரி எழுதினாருன்னு விட்டிங்களே ஒரு ரீலு. இப்ப அந்த வார்த்தையால இந்த சமூகத்துக்கு நீங்களும் உங்க அண்ணனும் என்னத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து மேல வந்த எல்லாரையுமே நம்ம பெருமையா பேசுவோம். ஏன் தெரியுமா? ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து ஒருத்தனாச்சும் மேல வந்துட மாட்டானா அப்படிங்கிற ஆதங்கம் தான். அப்படி மேல வந்த நீங்கெல்லாம் யாருக்காக பேசுறீங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இங்க சிக்கலே வருது. கங்கை அமரன் கரெக்டா பேசுறதா நினைச்சு ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. வைரமுத்து மேல வந்ததுக்கு காரணமே இளையராஜாவோட இசைதான் அப்படின்னு. சரி, இளையராஜா மேல வந்ததுக்கு காரணம் யாருன்னு இளையராஜா கிட்ட போய் கேளுங்க. இப்ப அவரு போற்றி புகழ்ந்துட்டு இருக்காரே அந்த மோடியா? செம்மங்குடி ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் சொன்னாதான் நான் இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னாரே, அவர்னாலதான் நம்ம இளையராஜா மேல வந்தாரா? கம்யூனிச மேடைகள்ல தெரு தெருவா நீங்க பாடிட்டு இருந்தப்போ உங்க பாட்டுக்கு கை தட்டினாங்களே இந்த உழைக்கும் மக்கள், அவங்கள பத்தி ஒரு நாளும் நீங்களும் பேச மாட்டீங்க, அந்த வைரமுத்துவும் பேச மாட்டாரு. இது இளையராஜாவை திட்டுறதுக்கு அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க. வைரமுத்துக்கு வேணும் ஒரு வார்த்தையை வச்சிருக்க, சொல்லிட்டு போயிடுறேன். கண்ணகி ஏன் கோவலனை அடிக்கல அப்படின்னு கேட்ட வைரமுத்துவை நாங்க பாராட்டுறோம். எனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா உனக்கு வேற பிள்ளை இருக்கு, உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா அப்படின்னு அழுத வைரமுத்துவ போனா போகுதுன்னு பாராட்டிட்டு போலாம். ஏன்னா கஷ்டப்படுறப்ப அம்மா கூட இருந்த வைரமுத்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சது தனியா தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்படி தனியா வந்து வாழ்ந்துட்டு இருந்த வைரமுத்து தான் தாயை போற்றி புகழ்ந்தார் அப்படின்னு நம்ம எல்லாரும் கை தட்டி பாராட்டிட்டு இருந்தோம். ஹலோ கவிஞரே, பட்டுக்கோட்டை இல்ல அதனால அவரோட மூத்திரத்தை எல்லாம் வாங்கி குடிக்க முடியாது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்காதீங்க. எங்க விடுதலை சிகப்பி இருக்காரு, அவர்கிட்ட வாங்கி குடிச்சிருங்க. ஒரு கலைஞன் அப்படிங்கிறவன் தன்னோட சமூகத்துக்கு வேண்டி எப்படி கவிதை எழுதணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட இருந்து கத்துக்கங்க. அதையெல்லாம் விட்டுட்டு தங்க வயல் மண்ணெடுத்த தோலுக்கு, நான் தாமரை பாடி மண்ணெடுத்த தனத்துக்கு அப்படின்னு எல்லாம் தேவையில்லாம எழுதி கிறுக்கிட்டு இருக்காதீங்க. இதையெல்லாம் தாண்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் வைரமுத்து சமூக நீதி பேசுவாரு. அந்த என்னைக்காச்சும் ஒரு நாளுக்கு வேண்டிதான் நாங்க இப்பவும் உங்களை லைட்டா பாராட்டுறோம். இளையராஜாவை நாங்க ஏன் வேண்டான்னு சொல்றோம்னா, இந்த சமூக நீதிக்கு வேண்டி இளையராஜா ஒரு நாள் கூட பேசினதில்லை. மக்களுக்கு வேண்டி இல்லாத உங்களோட இசை அது மங்கள இசையா இருந்தேன்னா இல்ல மானங்கட்ட இசையா இருந்தா எங்களுக்கு என்ன? இந்த லட்சணத்துல 2 பேரும் மாத்தி மாத்தி உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறத நிறுத்திக்கங்க. ஏன்னா நீங்க 2 பேருமே சமூகத்துக்கு கேடானவங்க தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு அறிவு வந்துச்சுன்னா தான் வந்து இந்த மக்களுக்காக நீங்க பேசுனீங்கன்னா அன்னைக்கு நாங்க எல்லாரும் உங்களை கொண்டாடுவோம். எங்களோட இசைஞானியாகவும் எங்க கவி பேரரசாகவும் கொண்டாடுவோம். உங்களுக்கு நாங்க நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த இசைஞானியும் கவி பேரரசும் இந்த இசை பெருசா மொழி பெருசாங்கிறத பேசுறத நிறுத்திட்டு இந்த 2யுமே கேட்குற மக்கள் தான் பெருசுன்னு என்னைக்கு பேச போறாங்க? அது நமக்கு எப்போ வருதோ அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனால் ஓட்டை மட்டும் இந்தியா கூட்டணிக்கு போட்டு விட்டுறலாம். அப்படி இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நமக்கு என்னங்க இவங்களை பற்றி பேச வேண்டியது கிடக்கு? நமக்கு இந்தியா தானே முக்கியம். ஸோ ஓட்டு இந்தியா கூட்டணி, சேவ் இந்தியா, சேவ் டெமோக்ரஸி. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.